ராமர் கோவில் திறப்பு விழாவை முழு மூச்சுடன் முன்னெடுத்து வருகிறது பாஜக. எதிர்க்கட்சிகள் இந்த விழாவை தவிர்ப்பதாகவும் புறக்கணிப்பதாகவும் அறிவித்துவிட்டாலும் இந்த எதிர்ப்பு இந்துக்களை நோக்கியது அல்ல என்று பிரித்து காட்டுவதற்காக சில கட்சிகள் குழப்பமான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த போக்கு யாருக்கு லாபம் தரும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அயோத்தியில் ராமர் கோவிலை முன்னிறுத்தி ரத யாத்திரை, கரசேவை என்று தீவிரமாக அரசியலை முன்னெடுத்த பாஜக பாபர் மசூதி இடிப்பும் அதைத் தொடர்ந்த எல்லா அரசியல் நிகழ்வு போக்குகளிலும் ஒரே சார்பான நிலைப்பாட்டை முன்னெடுத்து அதன் வழியாக மதசார்பான வாக்கு வங்கியை உருவாக்கி அரசியல் செல்வாக்கை உயர்த்தி கொண்டது. இப்போது அதே நிலத்தில் ராமர் கோவில் திறக்கப்படுவதை தன்னுடைய சாதனையாகவே பாஜக முன்னிறுத்தி வருகிறது. தன்னுடைய அரசியலை எதிர்க்கும் கட்சிகளை இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக நிறுத்துவதற்கு தொடர்ந்து முயன்று வருகிறது. இப்படியான சூழலில் நாங்கள் பாஜகவின் அரசியலுக்கு எதிராக நிற்கிறோம், இந்துக்களுக்கு எதிராக அல்ல என்று காட்டுவதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக முயன்று வருகிறார்கள். குறிப்பாக கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் பாஜகவினர் தங்களுடைய இந்துத்துவா நிகழ்ச்சி நிரலை வெளிப்படையாக முன்னெடுக்கும் சூழலில் இந்த நிலைமை மேலும் சிக்கலாகியுள்ளது. இந்தியா கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் ராமர் கோவில் அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இந்த சூழல் பல்வேறு கட்சிகளுக்கும் தர்ம சங்கடத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. இடதுசாரி கட்சிகளான சிபிஐஎம் மற்றும் சிபிஐ உள்ளிட்டவை இந்த விழாவை ஏற்க மாட்டோம், மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது என்று தெரிவித்துவிட்டன. ஆனால் மற்ற கட்சிகள் அப்படி உடனடியாக தெரிவிக்கவில்லை. பீகாரின் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு செல்லவில்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு செல்லவில்லை என்ற தங்கள் நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி சற்று தாமதமாகவே வெளிப்படுத்தியது. அந்த கட்சியின் சசி தரூர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் ஊசலாட்டமாக கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். பாஜகவின் அரசியலையும் ராமர் கோவிலையும் நிராகரிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் அதே நாளில் மேற்கு வங்கத்தில் மற்றொரு நிகழ்வை நடத்துகிறது. அதில் மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி ஜனவரி 22 கொல்கத்தாவில் உள்ள காளி கோவிலுக்கு சென்று தனிப்பட்ட முறையில் வழிபட்டு பின் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக நடத்தப்படும் சர்வதர்மா பேரணியில் பங்கேற்கிறார். மேற்கு வங்கத்தில் பிரதான எதிர்க்கட்சிகளில் ஒன்றான பாஜக இந்த முன்னெடுப்புகளை கண்டித்துள்ளது. இந்து உணர்வுகளை மதிக்காத மம்தா பானர்ஜியின் போக்கு இது என்று விமர்சித்ததுடன் பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மால்வியா இது வகுப்புவாத மோதல்களுக்கு களத்தை உருவாக்கி கொடுக்கும் செயல், ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்றால் அதற்கு அவர் மட்டுமே முழு பொறுப்பாவார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க பாஜகவினர் ராமர் கோவில் விழாவை மாநிலம் முழுவதும் பெரிய திரைகள் அமைத்து நேரலை செய்ய திட்டமிட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் போக்கு மென் இந்துத்துவா போக்குதான் என்று விமர்சித்துள்ளது SUCI கட்சி. ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமார் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு செல்வாரா இல்லையா என தெளிவுபடுத்தவில்லை. எந்த அணியிலும் இல்லாத பிஜு ஜனதா தளம் கட்சி ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவில் நோக்கிய நீண்ட சாலையை அடுத்த வாரம் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறது. மாநில பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் பாஜகவிற்கு எதிரான அஸ்திரமாக இந்த ஆன்மீக சாலை திட்டத்தை பிஜு ஜனதா தள தலைவரும் ஒடிசா முதல்வருமான நவீன் பட்நாயக் பார்க்கிறார். கிட்டத்தட்ட பாஜகவின் பாணியிலேயே இந்த கோவில் விழாவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 800 கோடி ரூபாயில் கட்டப்படும் இந்த சாலை திட்டம் குறித்து விளம்பரத்திற்கு ரூபாய் 150 கோடி ஒதுக்கியுள்ளது ஒடிசா அரசு. வீடு வீடாக சென்று கைப்பிடி அரிசி மற்றும் பாக்கு சேகரிக்கப்பட்டுள்ளது. பரிக்ரமா பிரகல்பா என்ற இந்நிகழ்வு பிஜு ஜனதா தள கட்சி நிகழ்வாக நடைபெறுவதால் இதில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று பாஜக கூறியுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் பாஜகவின் அரசியலை எதிர்ப்பதில் திமுக தயக்கம் காட்டவில்லை. அதே நேரம் ராமர் கோவிலுக்காக நிதி கொடுப்பதில் தொடங்கி விழாவிற்கு பக்தர்களை அனுப்புவது வரை சிலர் அமைச்சர்களின் கருத்துகள் சர்ச்சையாகின. முதலமைச்சரின் மனைவிக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்ட நிகழ்வையும் கூட விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. அதேபோல் முதல்வரின் ஒப்புதல் இல்லாமலா அந்த புகைப்படம் வெளிவந்திருக்கும்? இதன் மூலம் என்ன செய்தி சொல்லப்படுகிறது? இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அயோத்திக்கு தமிழ்நாட்டு பக்தர்கள் செல்ல ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறுகிறார் என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. ராமர் அரசியல் தென்னிந்தியாவில் எடுபடுமா? எதிர்க்கட்சிகளால் இந்துக்களை ஈர்க்க முடியாதா என்ற பல கேள்விகளுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலே பதிலாகும்.